ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஃபாரினில் ஹவுஸ் டிரைவராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ணால் 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நாளில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. நம்ம லாகின் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று 22 ஆர்டர் தான் பார்த்தோம். நேற்று பேலன்ஸ் 3, இன்றைக்கி 25 ஆர்டர், மொத்தம் 28 ஆர்டர் பார்க்கணும். இன்றைக்கி ஒன் டேக்குள்ளே நம்ம 28 ஆர்டர் பார்த்தா மட்டும்தான் நமக்கு 1,100 இன்சென்டிவ். இல்லைன்னா இல்லை. நம்ம 650 இன்சென்டிவ் நேற்றே அடிச்சிட்டோம். நேற்று நைட்டே நமக்கு வந்துடுச்சு. ஆனால் நமக்கு அது டார்கெட்டே இல்லை. நம்ம டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு 1,100 கன்ஃபார்ம் நம்ம அடிக்கணும். பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்க, நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுதுங்க. இது வேறு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் நம்ம கொடுத்துருவோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டைமு அவங்க நினச்ச இடத்துக்கு போடுறாங்க. பிக் பண்ணுறதுக்கே ஒரு 5 கிலோமீட்டர் 5.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் போடுறாங்க. இப்போ கூட பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு இப்போ நம்ம பிக் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் இதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 27 ஆர்டர் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னே தெரில. அது இல்லாமல் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கார் பாருங்கள். இவர் ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் அவரால் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவர் வேறு என்ன பண்ண போகிறாருன்னே தெரில. ரொம்ப பயமாக இருக்குது. 2 நாள் ஏதோ அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டாரு. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் விட்டுறாதரா தம்பி அப்படின்ற மாதிரி, விட்டுறாதரா இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க. நாளைக்கு இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து உனக்கு சிறப்பாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம கண்டிப்பாக அடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்குது. அந்த இன்சென்டிவ் நம்ம நினச்சா நம்ம பண்ணிடணுங்க. இல்லைன்னா அது நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இங்கே வேறு பார்த்திங்கன்னா டிலே பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் அது வந்து, ஐயோ, எல்லோரும் சேர்ந்து வச்சு செய்கிறாங்க அவங்கவுங்க பங்குக்கு. சரிங்க, பார்ப்போம் இருங்க உள்ளே போயிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 783 783 ரூபா. வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா நமக்கு இன்சென்டிவ் வந்தது 40 ஆர்டர் பார்த்ததுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 133 தான். 133 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த 650 இன்சென்டிவ்க்காக நம்ம ட்ரை பண்ணல. நம்ம ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபாக்காக தான் நம்ம 3 டேஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போங்க, இன்றைக்குள்ளே கண்டிப்பாக நம்ம தட்டி தூக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25 ஆர்டர் ப்ளஸ் நேற்று வந்து 22 ஆர்டர். இப்போ வர பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 50 ஆர்டர் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம 25 ஆர்டர் ஓட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. இது மாதிரி தாங்க டிலே பண்ணுறாங்க. வெறுப்பாகுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. நம்ம காலையிலேருந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் தான் ஓட்டினோம். அதிகமாக ஓட்டியிருக்கலாம். ஆனால் 3 மணி நேரம் லாகின் பண்ணி நம்ம ஓட்டினோம். ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் நமக்கு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அதிலே நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் 23 ஆர்டர்ஸ் ஓட்டணுங்க. ஏன்னா 5 ஆர்டர்ஸ் ஓட்டிட்டோம். இன்னும் 23 ஆர்டர்ஸ் ஓட்டணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நம்ம ஓட்டலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ் அடிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும்
அமௌண்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்றது தான் விஷயமே. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸாக இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், நம்ம பைக் ப்ராப்ளம் பண்ணாலும், ப்ளஸ் நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நானே வந்து என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை செக் பண்ணுறேன். அவ்வளோதான், எனக்கு நானே வச்சுக்கிற டெஸ்ட்டு தான் இது. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 1500 இதுக்காகவே நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா, அப்போ லைஃப் எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடணும், நம்ம லைஃப்பில் வின் பண்ணணும், மேலே போகணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதை விட பல மடங்கு நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் வின் பண்ண முடியும், நம்ம நினச்சதை அடைய முடியும். சரிங்க, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். ஏன்னா 12 மணிக்கு நம்ம லாகின் பண்ணி ஓட்டணும். நமக்கு எவ்வளோ தடை வந்தாலுமே நம்ம நினச்சதை நம்ம பண்ணோமா இல்லையா அப்படின்றது தான் விஷயம். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்ம நினச்சதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். சரிங்க, கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா 12 மணிக்கு வழக்கம் போல் லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிட்டோம். வேளச்சேரி டு பள்ளிக்கரணை பேக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 ஆர்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது. சரி, நமக்கு இன்னும் ஆர்டர் வேறு வரலைங்க. சரி, கிளம்புவோம் வாங்க. நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரிலங்க. கிளட்ச் ஒயர் கட் ஆகிடுச்சு. எப்படியாவது நம்ம ஒரு கோலை நோக்கி போயிட்டே இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் லக்குன்னு ஒன்று கண்டிப்பாக வேணுங்க. நமக்கு சுத்தமாக லக் இல்லை. பாருங்கள், இப்பெல்லாம் அளவு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 2 நாளாக நம்ம ஓட்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேறு ஆர்டர் எடுத்துகிட்டு சரி டெலிவரி கொடுக்கலான்னு போனால் ஆர்டர் டெலிவரி கூட நம்மளால் பண்ண முடியல. அதுக்குள்ளே இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா சண்டேன்றதால எல்லா 2 மெக்கானிக் செட்டு போய் பார்த்தா எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்குங்க. நமக்கு மட்டும் என்ன அப்படிலாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:10 தாங்க ஆகுது. 7 ஆர்டரு ஓட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு முன்னாடியே நமக்கு இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அழகாக இன்சென்டிவ் தட்டி தூக்கியிருக்கலாம் இன்றைக்கி. ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே அன்லக்குங்க. அது இல்லாமல் பக்கத்துலேயே நான் ட்ரை பண்ணுங்க 2 கடைக்கு போனேன். ஆனால் 2 கடையுமே பாருங்கள், இப்போ ஒரு கடைக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், க்ளோஸில் இருக்குது. இன்றைக்கி வேறு சண்டேங்க, அதனால் நிறைய ஏதாவது 1-2 மெக்கானிக் ஷாப் தான் இருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. நமக்கு இந்த அளவுக்குலாம் எல்லா பக்கமும் அடி விழுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நமக்கு இந்த அளவுக்கு அடி விழுன்னு நான் எதிர்பார்க்கலை. 2 நாள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டினது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. லக்கு இன்றைக்கி தாங்க புரிஞ்சுக்கிட்டேன், லக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. அந்த லக்கு சுத்தமாக இல்லை நமக்கு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், அவன் வரதுக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆகும். அவனும் ஆர்டர் தான் ஓட்டிகிட்ருக்கான். அவன் வந்தானா டோக் பண்ணி தான் கொண்டு போனான் ரூமுக்கு. நம்ம ரூமுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட தட்ட வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி போச்சு எல்லாம். நான் நேற்று தான் சொன்னேன் விளாகில், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கடா தம்பி அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியடா டேய். ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ரீசனால் தான் 30க்கு மேலே போகலான்னு நினைக்கிறேங்க பைக்கு. முன்னாடியே பார்த்துருக்கோம். நான் இந்த இன்சென்டிவ்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி போயிட்டு இதை கவனிக்காமல் விட்டேன். எல்லாம் நம்ம தப்பு தான் நினைக்கிறேன்.